நம்ம வாழ்க்கையில் ஒருத்தர் வந்து நம்ம மனசில் இருக்கிறது வந்து புரிஞ்சுக்காம தப்பான சிக்னல் வந்து கொடுத்துட்டாங்கன்னா நம்ம வாழ்க்கையை வந்து சிதறடிக்கிற மாதிரி வந்து இருக்கும். இன்னைக்கு சிறடிக்க ஆசை எபிசோடில் அதுதான் வந்து நடக்குது. மீனா முத்துவோட பாசத்துக்கும் அதே மாதிரி ரோஹிணியோட தந்திரத்துக்கும் நடுவில் உணர்ச்சினால ஒரு புதுசாக ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஒன்று வந்திருக்கு. இவங்களோட லைஃப்காக ஒரு நியூ டிசிஷன் ஒன்று எடுத்திருக்காங்க. அதே மாதிரி ரோஹிணியோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே பார்த்தா மீனாக்கு வந்து சந்தேகம் வருது. என்ன நடந்துச்சு அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இன்னைக்கு எபிசோட் ஸ்டார்டிங்கில் ஒரு சின்ன ஹாப்பினஸ் ஃபீலில் முத்து கார் ஷெட்டில் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே செல்வம்கிட்ட எங்கேயுமே வந்து சவாரிக்க போகலையா அப்படின்னு வந்து கேட்குறான். அதுக்கு செல்வம் என்ன சொல்கிறான்னா, இப்போ தான் வந்து போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னதுக்கு முத்து என்ன சொல்கிறான்னா, நம்ம இந்த சவாரி மட்டும் இல்லாமல் அடுத்த வாரத்திலிருந்து ஸ்கூல் சவாரியும் வந்து எடுக்க போகிறோம் அப்படின்னு ஒரு புதுசாக ஒன்று முடிவு ஒன்று சொல்கிறான். அதை கேட்டதுமே அங்கே இருந்தவங்க எல்லாருமே ஆச்சரியமாக வந்து பார்க்குறாங்க. நீங்கள் இப்படி சொல்லுவீங்கன்னு நாங்கள் யாருமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, என்ன புதுசாக சேஞ்சஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. முன்னாடியெல்லாம் இந்த மாதிரி கமிட்மெண்ட் எல்லாமே வச்சுக்க மாட்டீங்களே, இப்போ என்ன புதுசாக இருக்குது அப்படின்னு செல்வமும் கேட்குறான். அதுக்கு முத்து வந்து வைக்கப்பட்டுட்டு என்ன சொல்றான்னா, ஆமாம் மேலே ரூம் கட்டலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து சொல்கிறான். அதுக்காக கொஞ்சம் கஷ்டப்பட்டு உழைச்சி தான் ஆகணும் அப்படின்னு வந்து சொல்கிறான். அதை கேட்ட உடனே என்ன திடீர்னு ரூம் எல்லாம் அப்படின்னு வந்து செல்வம் கேட்குறான். முத்து வந்து சிரிச்சுட்டே, நீங்கள் தானே அன்றைக்கி ஃபியூச்சர் பற்றி பேசுனீங்கல்ல, அதான் வந்து யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னு வந்து சொல்கிறான். ஃபேமிலிக்காக கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டிய நேரம் அப்படின்னு தோணுது அப்படின்னு முத்து சொன்ன உடனே அங்கே இருந்தவங்க எல்லாருமே கிண்டல் பண்ணுறாங்க. அவங்க எல்லாருமே சரி சரி அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே இன்னொரு ஃப்ரெண்ட் என்ன சொல்கிறான்னா, வட்டிக்கு வாங்கி தரட்டுமா அப்படின்னு வந்து கேட்குறான். அதுக்கு முத்து வந்து சீரியஸாக அதெல்லாமே வேண்டாம், நாங்கள் உழைச்சி கட்டிக்கிறோம் அப்படின்னு, கடன்லாம் எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிடுறான். கொஞ்ச நேரத்தில் சத்யா அங்கே வரான். அங்கே வந்த உடனே முத்துட்டு ஒரு கவர் ஒன்று கொடுத்துட்டு, எங்கள் ஓனர் துபாயிலேருந்து பேரிச்சம்பளம் வாங்கிட்டு வந்திருக்காங்க, எல்லாருக்குமே கொடுத்தாங்க. கிறிஷ் வந்து நம்ம வீட்டில் இருந்தப்போ பேரிச்சம்பளம் சாப்பிட்டதே இல்லை அப்படின்னு வந்து சொன்னா, அதனால தான் எடுத்துட்டு வந்தேன், நீங்கள் அவங்ககிட்ட போய் கொடுக்குறீங்களா மாமா அப்படின்னு வந்து கேட்குறான். அதை கேட்ட உடனே முத்துக்கு ஒரு நிமிஷம் ரொம்ப ஹாப்பியாக வந்து ஃபீல் பண்ணிட்டு என்ன சொல்கிறான்னா, நாங்களும் அவனை பார்த்து ரொம்ப நாளாச்சு, நானும் மீனாவும் போயிட்டு வரோம் அப்படின்னு வந்து சொல்கிறான். அங்கே மீனா வந்து வண்டியில் வந்துட்டு இருக்கும்போது ஒருத்தங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லா பூவையுமே வந்து குப்பை தொட்டியில் வந்து போடுறத பார்க்குறாங்க. ஏங்க இந்த மாதிரி எல்லா பூவையும் குப்பை தொட்டியில் போடுறீங்களே அப்படின்னு மீனா வந்து கேட்குறாங்க. அதுக்கு அந்த பர்சன் என்ன சொல்கிறாங்கன்னா, முன்னாடியெல்லாம் பணக்கார வீட்டு விசேஷத்தில் தான் இந்த பூங்கொத்து வந்து கொடுப்பாங்க, ஆனால் இப்போ நார்மலாக இருக்கிறவங்க வீட்டுக்குமே வந்து கொடுக்குறாங்க, இதனால என்ன பிரயோஜனம், ஏதாவது காசு கொடுத்தா அது எங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே மீனாக்கு ஒரு திங்கிங் ஒன்று வருது. இந்த மாதிரி வேஸ்ட் ஆகிறத வச்சு ஏதாவது பண்ணலாமே அப்படின்னு வந்து யோசிக்கிறாங்க. அந்த தாட்டில் இருக்கும்போது தான் முத்து வந்து கால் பண்ணி கிருஷ்ண வந்து பார்க்க போகணும் அப்படின்ற விஷயத்தை வந்து சொல்கிறான். மகேஸ்வரி வீட்டுக்கு வா அப்படின்னு வந்து சொல்லிடுறான். அங்கே சிச்சுவேஷன் வந்து ரொம்ப வந்து ட்ரிக்கியாக வந்து இருக்குது. அங்கே ஆல்ரெடி ரோஹிணி வந்து கிருஷ்ண பார்க்கறதுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு எல்லாருமே வந்து பேசிட்டு இருக்காங்க. இப்போ முத்துவும் மீனாவும் அங்கே வர்றாங்க. மகேஸ்வரி ரோஹிணிட்டு வந்து கண்ணை காட்டுறா. ரோஹிணி உள்ள போய் ஒளிஞ்சிக்கிறா. முத்து மீனா உள்ள வந்த உடனே கிருஷ் ஓடி வந்து முத்து வந்து கட்டி பிடிக்கிறான். அந்த பாசம் பார்த்தீங்கன்னா ஃபுல் இமோஷனலாக வந்து இருக்கு. முத்து அவன்கிட்ட வந்து பேரிச்சம்பளத்துக்கு வந்து கொடுக்குறான். அதை அவன் வாங்கி விரும்பி ரசிச்சு வந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் முத்துவும் கிருஷ்ணும் விளையாடிட்டு இருக்காங்க. ரோஹிணி உள்ள இருந்து அம்மாட்ட வந்து சிக்னல் பண்றாங்க, அவங்கள போக சொல்லி இல்லை அவங்கள வந்து அனுப்புங்க அப்படின்னு வந்து சிக்னல் பண்ணிட்டே இருக்கா. உடனே கிருஷோட பாட்டி கொஞ்சம் ட்ராமா வந்து பண்றாங்க. மகேஸ்வரிட்ட நீ கோவிலுக்கு போகணும்னு சொன்ன இல்லை அப்படின்னு வந்து கேட்குறாங்க. மீனா அதை எல்லாமே நோட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் எப்போ சொன்னேன் அப்படின்னு மகேஸ்வரி தெரியாம வந்து கேட்டுறா. அதுக்கப்புறம் சமாளிச்சுட்டு ஆமா அப்படின்னு வந்து சொல்லிடுறா. இதை நோட் பண்ண மீனா இவங்க பேசுறதை புரிஞ்சுட்டு முத்துட்டு வந்து நம்ம போகலாம் அப்படின்னு வந்து சொல்றான். கொஞ்ச நேரம் விளையாடிட்டு போலாமே அப்படின்னு முத்து சொல்றான். தேவையில்லை, உங்களுக்கு தான் வேலை இருக்குல்ல, போலாம் அப்படின்னு கோவமா வந்து கூட்டிட்டு வெளியில வர மீனா. வெளியில வந்த உடனே மீனா வந்து முத்துட்டு வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஏன் அவங்களை வந்து கூப்பிட்டு இருக்கீங்க, அவங்க வந்தவங்களை வந்து வாங்கன்னு சொல்லவும் இல்லை, ஒரு காஃபி குடிக்கிறீங்களான்னு கேட்கவும் இல்லை, இப்போ நம்மளை இங்கிருந்து அனுப்பவே பார்த்துட்டு இருக்காங்க, அது கூட உங்களுக்கு புரியலையா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அதுக்கு முத்து இன்னசென்ட்டா என்ன சொல்றான்னா, நேராக சொல்லியிருந்தா புரியும், மறைமுகமா சொன்னா எனக்கு இப்படி புரியும் அப்படின்னு அப்பாவித்தனமா இந்த மாதிரி முத்து வந்து கேட்டுட்டு இருக்கான் மீனாட்ட. முத்துவும் மீனாவும் கிளம்பி போன உடனே ரோஹிணி வெளியில வரா. அப்போ ரோஹிணியோட அம்மா ரோஹிணிட்டு என்ன சொல்றாங்கன்னா, முத்துவும் மீனாவும் கிருஷ்ண மேல வந்து ரொம்ப பாசமா இருக்காங்க, உண்மை தெரிஞ்சா கூட அவங்க வந்து உன்னை பிரச்சனையிலேருந்து காப்பாற்றுவாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ ரோஹிணி என்ன சொல்கிறாங்கன்னா, கொஞ்சம் வாயை மூடுறியா, நான் என்னோட வாழ்க்கையை நான் காப்பாற்றுறதுக்காக வந்து போராடிட்டு இருக்கேன், நீ அவங்கள பற்றி வந்து பெருமையாக பேசிகிட்டு இருக்க, நான் சொல்கிறத மட்டும் நீ செய், அதுவே போதும் அப்படின்னு எரிச்சலோட வந்து சொல்கிறா. ரோஹிணியோட அம்மா வந்து அங்கே அவமானத்தோடு வந்து இருக்காங்க. இங்கே மீனா என்ன பண்ணுறாங்கன்னா, ஃப்ரூட்ஸ் பொக்கே வந்து ஒன்று ரெடி பண்ணிவிட்டு முத்துட்டு வந்து காமிக்கிறா. அதை பார்த்த உடனே முத்து வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறான். ஃபேமிலி மெம்பர்ஸ்ட்டு வந்து காமிக்கிறதுக்காக வேண்டி எல்லாருமே வந்து கூப்பிட்றான். அப்போ மீனா வந்து தயக்கத்தோட வேணாங்க அவங்ககிட்ட எல்லாம் எதுக்கு அப்படின்னு வந்து கேட்குறான். அதுக்கு முத்து என்ன சொல்கிறான்னா, பிடிச்சா சொல்லட்டும், குறை சொல்கிறவங்க குறை சொல்லிகிட்டே போகட்டும், அதுக்கெல்லாமே வந்து நம்ம கவலைப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையுமே வந்து கூப்பிட்டு காட்டுறான். அப்போ அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னா, இது நல்ல ஐடியாவாக இருக்கே அப்படின்னு அப்ரிஷியேட் பண்ணுறாரு. அந்த சந்தோஷம் ஃபுல்ஃபில் ஆகிறதுக்குள்ள மனோஜ் முத்து சொன்ன மாதிரி என்ன சொல்கிறான்னா, இதெல்லாம் ஆல்ரெடி வந்துருச்சு, பழைய ஐடியா அப்படின்னு வந்து கிண்டல் பண்ணுறான். ரோஹிணி என்ன சொல்கிறான்னா, நானும் பெரிய கிளைண்ட் வீட்டில் எல்லாமே பார்த்துருக்கேன் அப்படின்னு வந்து சொல்கிறா. உடனே ரவி வந்து ஃபார்வர்டாக வந்து டிஃபெண்ட் பண்ணுறான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிவி வந்துருச்சு, அதுக்காக நீ விற்காம இருக்கிறியா, யாராவது புதுசாக பண்ணுறாங்கன்னா சப்போர்ட் பண்ணணும், அதுக்காக அவங்க செய்கிறது எல்லாமே தப்புன்னு சொல்லுவியா அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக செஞ்சிருக்கீங்க அண்ணி, நீங்கள் எனக்கு ஒரு மாடல் பண்ணி கொடுங்க, நான் அதை வச்சு வரவங்க கிட்ட வந்து சொல்லி ஆர்டர் கேட்டு பார்க்குறேன் அப்படின்னு வந்து சொல்கிறான். ரவி இந்த மாதிரி பேசுற உடனே மீனாக்கு வந்து மனசு வந்து நிம்மதியாக இருக்குது. சரி அப்படின்னு வந்து சொன்ன உடனே ரவி வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிறான். இப்படி தான் இன்னைக்கு வந்து எபிசோட் வந்து முடிஞ்சிருக்கு. ஒரு பக்கம் ரோஹிணியோட ட்ராமா, இன்னொரு பக்கம் மீனாவோட நியூ எஃபர்ட், ஒரு வீட்டுக்குள்ள ரெண்டு உலகம் மாதிரி வந்து கிளாஷ் ஆகிட்டு இருக்கு. ஆனால் யார் வந்து ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்கன்னு தெரியுமா? அன்பு
அன்பு, முயற்சி, நம்பிக்கை இருக்கிற மீனா மட்டும்தான். அதனால தான் முடிவில் வந்து வெற்றி யாருக்கு வரப்போகுதுன்றது வந்து தெரியாமல் சஸ்பென்ஸாக இருந்தாலும் நம்ம மனசு என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, உண்மையாக பாசம் இருக்கிறவங்க தான் எப்பவுமே வந்து ஜெயிக்காமல் இருக்க போகிறதே இல்லை அப்படின்றது தான். ஸோ இப்படி ஒரு இமோஷனல் டேர்னிங் பாயிண்டோட தான் இன்றைக்கி சிறடிக்கு ஆசை வந்து முடிஞ்சிருக்கு. உங்களுக்கு இந்த நரேஷன் வந்து பிடிச்சிருந்தனா ஒரு லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள். அடுத்த எபிசோட் அப்டேட்டுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.